கையில இருக்கு. அப்படியே மாத்தி சொல்லுங்க. எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. இல்ல சட்டத்துல என்ன இடம் இருக்கா? ரசீது தர முடியாது இருக்கா? அந்த ஜியோ நம்பர் சொல்லி சொல்லுங்க. மக்கள் கோரிக்கை தப்பு சொல்லுங்க. எத்தனை பேர் ரசீது குடுத்தீங்க? ஒரு ஆள் யார் தெரியும்? நீங்க பப்ளிக் சர்வெண்ட். ஐடி கார்டு போட்டு பப்ளிக் செய்யணும். யார் கேக்குதுன்னு கேக்குறீங்க? அதிகார கையில தான் பேசுங்களா நீங்க? ஐடி கார்டு இல்லாம வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணீங்களா? பப்ளிக் நீங்க சர்வெண்ட் எப்படி பப்ளிக் சர்வெண்ட் எப்படி சொல்றீங்க? தப்பு முதல்ல பேசுங்க. ஐடி கார்டு எது வரீங்க நீங்க? கார்டு நீங்க முதல்ல எவ்வளவு மனு குடுக்குறாங்க? அது எவ்வளவு ஒப்பன் சொல்லி குடுக்குறாங்க சொல்லுங்க. மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் 956 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. இதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து 831 மனுக்களும், ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறையிலிருந்து 62 மனுக்களும், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையிலிருந்து 12 மனுக்கள், தமிழ்நாடு மின்சார வாரியம் 1, திருப்பத்தூர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை 1, சமூக நலம் கூட்டுறவு உணவு பாதுகாப்புத்துறை 17, மருத்துவ மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை 1, கால்நடை பராமரிப்பு பால்வளம் மற்றும் மீன்வளம் 4, மாற்றுத்திறனாளி நலத்துறை 23, வாழ்வாதார கடன் உதவிகள் 3, மொத்தம் 956 மனுக்கள். இந்த மனுக்கள் 956 மனுக்களை இன்னைக்கு ஒரே நாளில் ஏற்றுனாக்கா வந்து நெட்டில் வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்கு. இந்த சரண்டியில் எங்கேயுமே இல்லாதனால எல்லாம் மொபைலை வச்சு ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த சரண்டியில் எங்கேயுமே வந்து மொபைல் கனெக்ஷன் இது நெட் கனெக்ஷனும் கிடையாது. அதனால மொபைல் வச்சு ஏற்றதால ஸ்லோவாக ஆகிருக்கு. அதனால வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஏற்றி அந்த 15 நாட்கள் உங்களுக்கு தீர்வு காணப்படும். காலையில 10 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நெட்வொர்க் உருவாகுது. எவ்வளவு பேர் சார்? 17 டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 100 மணி நேரம் ஆச்சு சார். காலையில 10 மணில இருந்து என்ன ஆச்சு? 3 மணி வரைக்கும் 100 மணி ஒரு அப்டேட் பண்ண முடியாது. ஒரு துறையால ஒரு துறை வரையா ஒரு அப்டேட்டா இருக்க மாட்டீங்களா நீங்க? துறை வரையா ஒரு அப்டேட்டா இருக்க மாட்டீங்களா நீங்க? அப்டேட்டா பண்ணல எப்படி நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். 15 நாளுக்குள்ள உங்களுக்கு தீர்வு காண்றோம் சொல்றோம். நாங்க எப்படி உங்களை நம்புறது? எப்படி நம்ம மனு கொடுக்க தேவையில்ல. நீங்க சார் மனு கொடுக்க சொல்லக்கூடாது. நீங்க ரிட்டர்ன் எழுதி கொடுங்க. மனு கொடுங்க, ரிட்டர்ன் எழுதி கொடுங்க. நீங்க வாங்கின மனு திருப்பி கொடுங்க. நான் முடியாது. அப்படியே மனு கொடுத்துருக்குறோம். அப்டேட் பண்றது 15 நாள் மனு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆளே கிடையாது. மனு கொடுக்கலாம்னு ஆளே கிடையாதுப்பா. நீங்க பப்ளிக் சர்வெண்ட் ஒரு அதிகாரி அனைத்துமாலாம் பேசக்கூடாது. முடியாதுன்றீங்க. முடியாதுன்னு ரிட்டர்ன் எழுதி கொடுங்க. மக்கள் வாங்க முடியாது கொடுங்க. முதல் தப்பு 3 மணி முடிஞ்சு போச்சு. 3:10 மணி ஆகுது. அதான் சொல்றேன் சார். முடியல 3:10 ஆகி போச்சு. எங்களால இதுல கோரிக்கை மணி ஏற்ற முடியாது. மொத்தம் கொடுங்க. மனுக்கு மத்தியில் வரும் அவ்வளவுதான். எல்லாருடைய மனு எல்லாரும் கேஸ் சொல்லுங்க. வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது நீங்க சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும். மனு கொடுக்காதுன்றீங்க. மனு கொடுக்காத எழுதி கொடுங்க. சரி பொதுமக்கள் சொல்லுவாங்க அப்டேட் பண்ணி கொடுங்க. கொடுப்பாங்க.
சார் குச்சிட்டு என்ன தகராறு பண்றாங்களா? மனு தான் சார் என்னன்னு கேட்கறேன். அந்த சீனியர் நம்பர் போட்டு கொடுன்றாங்க. ஸ்லிப் ஒப்புக்கு சீட்டு அது மேட்டர் மட்டும் கேட்கறாங்க. அது வந்து உங்களை வேற எதுவும் கேட்கல. அதுக்கு ஏன் பதிலே கிடையாது. நெட்வொர்க் சொல்லி அந்த தம்பி கிடையாது சார். இங்க போட்டுக்குதுன்னா முதலமைச்சர் அது ஏன் உங்களை பண்றீங்க? அவர் பேசும் சரி, அவர் அதிகாரத்தில் அவருக்கு அவர் ஏன் தப்பா